வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வேற்ற குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 45ஆம் பாகத்தில் அன்பும் கருணையும் பற்றிய தலைப்பில் 2வது அமர்வில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் தெய்வ சக்தி. அன்பை முழுமையாக வெளிப்படுத்த வந்ததே மனித குலம். கவிஞர் ஆத்மநாதன் ஒரு பாடலை சொல்வார், அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது என்று ஒரு பாடலை சொல்வார். எனவே அன்புதான் உலகத்தை நடத்துகின்ற ஒரு அடிப்படை ஆற்றல். தனது தாய் தந்தையை, வாழ்க்கை துணையை, குழந்தைகளை, நண்பர்களை நேசிப்பது அன்பு என்று பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாமே பந்தம், பற்று, பாசம், நட்பு என்ற எல்லைகளுக்கு உட்பட்டவை. அன்பு என்பது எல்லையில்லாத தெய்வத்தன்மை வாய்ந்தது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், உலகில் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற ஒரு பரந்த மனம் அன்பு மனம். விவேகானந்தர் மதங்களை பற்றி பேசுகின்ற போது அன்பு மதமே உலகத்திற்கு தேவை, மற்ற மதங்கள் எல்லாம் மனித குலத்தில் போராட்டங்களையும் கலவரங்களையும் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது, எனவே உலகெங்கிலும் பொதுவான ஒரு அன்பு மதம் வேண்டும் என்று சொல்வார். அதே போல மகர்ஷி அவர்களும் உலக பொது அருள்நெறி சமயம், எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து மனித குலத்தையே தெய்வமாக உயர்த்த வல்ல உலக பொது அருள்நெறி சமயம் உலகெங்கிலும் உருவாக வேண்டும், பரவ வேண்டும் என்று சொல்வார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும் என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை ஒரு அதிகாரத்திலேயே. எல்லை இல்லாத இறைவெளிக்குள் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியனை விட்டு விலக முடியாதபடி பூமியை ஈர்த்து பிடிக்கின்ற இறை அன்பு இல்லை என்றால் எப்படி வாழ்க்கை சாத்தியமாகும்? ஜீவன்களில் வெளிப்படுகின்ற அன்பு துன்பப்படுகின்ற ஜீவன் மீது கருணை பொழிவதால் கண்களில் நீர் பெருகும். மேலும் எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் தனது துன்பம் போல் பாவித்து வருந்துவதும், அந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணை வெளிப்படுவதும் தெய்வீக பண்புகள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்ற வள்ளலார் வாக்கும் இறை அன்பின் மலர்ச்சி தானே. அன்பு இலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்றார். அதாவது உலக நியதியே ஒன்றில் இருந்து ஒன்று உருவாவதுதான். புத்தவெளியில் இருந்து தானே இயக்கம் தோன்றியது.
அதே போல காற்றை சுவாசிக்கிறோம், காற்றுக்கு என்ன நன்மை? மழையை தூய்க்கிறோம், மழை நீருக்கு என்ன பெருமை? தாவரங்களை உணவாக கொள்கிறோம், தாவருக்கு என்ன லாபம்? இப்படி எல்லாமே பிரதிபலன் பாராமல் மற்ற ஜீவன்களுக்கு பயனாவதுதான் உலக நீதி. ஆனால் இந்த விதி மனிதனுடைய சுயநலத்தால் தகர்க்கப்பட்டு விட்டது. எனவே எல்லாமே தனக்கு அதை ஈட்டுகின்ற திறமையே சிந்தனை என்ற அளவிலே மனித குலம் தரம் தாழ்ந்து விட்டது. இதை கவிஞர் ஆத்மநாத் அதே பாடல் சொல்கிறது, அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அதாவது திருக்குறளிலே ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டிய சொத்துக்கள் 10. அது உடைமை என்றால் ப்ராப்பர்ட்டி, சொத்து தானே. அறிவுடைமை, அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, பொறைவுடைமை, நானுடைமை என்று 10 உடைமைகள் தான் ஒரு மனிதன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய செல்வம் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுல 5 உடைமைகள் இந்த ஒரு 4 வரிகளிலே வந்திருக்கிறது. அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளாதது, அன்புடைமை, அருளுடைமை. அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, அடக்கமுடைமை. பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்புடைமை. பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது, அன்புடைமை. அப்ப 5 செல்வங்கள் பெற வேண்டும் என்பதை 4 வரிகளிலே கவிஞர் ஆத்மநாதன் குறிப்பிட்டிருக்கிறார். மனிதருக்கு பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் இன்றியமையாதது. அது இல்லை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. ஆனால் அன்பில்லாவிட்டால் மற்றவரின் உணர்வுகளையும் தேவைகளையும் மதிக்கின்ற பண்பு இருக்காது. அன்புள்ள மனதில் சுயநலம் இல்லை, சுயநலம் ஆட்கொண்ட மனதில் அன்பு இல்லை. பகுந்தளிக்கின்ற பண்பும் தலைமறைவாகி முடிந்தவரை மற்றவர் செல்வத்தையும் உழைப்பையும் சுதந்திரத்தையும் பறித்து தனதாக்கிக் கொள்ளுகின்ற மிருகத்தனம் என்று கூட சொல்லக்கூடாது. ஏன்னா மிருகங்கள் பசி இல்லை என்றால் இன்னொரு ஜீவனை வேட்டையாடாது. தனக்கு ஒரு லாபம் இல்லாத போதும் மக்களை துன்புறுத்துகின்ற சாடிசம், தாமச குணம் மனிதனுக்கு மட்டுமே சிறப்பானது சொல்லுவதா அல்லது சீர்கெட்டது என்று சொல்லுவதா? அன்புள்ளவர் தனது உடலாற்றல் உழைப்பினால் ஈட்டிய பொருள், தனது அறிவால் அறிந்த அனுபவ உண்மைகள் எல்லாவற்றையுமே பிறர் நலனுக்காக அளித்து அவர்கள் மேம்பட தொண்டாற்றி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பார்கள். உறவுகளுக்கு அடிப்படை அன்பும் கருணையும். உறவுகளை வளர்த்துக் கொள்வதற்கு வார்த்தைகள் மூலமாக ஒருவருக்கொருவர் அனுபவங்களையும் கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்கிறோம். வார்த்தைகளுக்கு மூலம் உணர்வுகள், இறைநிலையின் பேராற்றலும் பேரறிவும் மனிதனாக வருகின்ற வரைக்கும் உலகில் மொழி இல்லை. ஆனாலும் அன்பும் கருணையும் ஈர்ப்பு விளக்கல் என்ற ஆற்றலாக இருந்தன. பஞ்சபூதங்களில் அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்சஸ், ஈர்ப்பு விளக்கல் ஆற்றல். உயிரினங்களில் அதுவே ஈர்ப்பு என்பது அன்பு எனவும், விலகுதல் என்பது கருணை எனவும், கருத்து மாற்றம் அல்ல சொல் மாற்றம் பெறுகிறது. ஜீவன்களிலே அன்பு இல்லை என்றால், ஈர்ப்பு இல்லை என்றால் விளக்கம்தான். எல்லாவற்றையும் விலக்கி வைக்கக்கூடிய பகை உணர்வு தான் இருக்கும். அதே போல கருணை இல்லை என்றால் எந்த ஜீவனையும்
அரவணைக்கக்கூடிய அன்பு இருக்காது. எனவே ஈர்ப்பும் விலகலும் என்ற பௌதிக அலை இயக்கமே ஜீவன்களில் அன்பும் கருணையும் என்ற குணங்களாக பேசப்படுகிறது. அவ்வளவுதான். ஈர்ப்பாற்றலால் அணுக்கள் இணைந்து காற்று முதல் மண் வரைக்கும் 4 பூதங்கள் தோன்றின. பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தில் இறைநிலையே ஜீவராசிகளாகவும் வந்தபோது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுடன் இணைந்து வாழ்வதற்கும் அன்பு என்ற ஈர்ப்பாற்றலே அடிப்படை. 2 ஜீவன்கள் இணைந்தால் உருவான கரு வளர்வதற்கான வளங்களை அளிப்பதும் அந்த பெண் உடலின் கருணைதான். உதாரணமாக, ஒரு குருவி கூடு கட்டி முட்டையிட்டு அடைக்காக்க ஒரு சிறிய குஞ்சு உருவாகிறது. குருவிக்கு யார் கற்று தந்திருப்பார்கள்? இப்படி கூடு கட்டி முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்க வேண்டும். அது குஞ்சு பொரித்த பிறகு உணவை சேகரித்து வந்து அந்த குஞ்சுக்கு ஊட்டி அதை வளர்க்க வேண்டும். முட்டைக்கு கொண்டு வந்து ஊட்டுவதில்லையே. அப்ப முட்டைக்கும் குஞ்சுக்கும் பேதம் தெரிகிறது அல்லவா? இப்படி அது மட்டுமல்ல, அந்த குஞ்சு நகர்ந்து கூட்டின் விளிம்புக்கு ஒருவேளை வந்துவிட்டால் அதை ஈர்த்து தன் வகைப்படுத்தி கூட்டின் மையத்தில் வைத்துக் கொள்ளும். அதே சமயத்தில் இந்த வாழ்க்கை சுகமாக இருக்கிறதே, அம்மா கொண்டு வந்து ஊட்டி விட கூட்டில இருந்து கொண்டு சுகமாக வயிறு வளர்க்க இது நன்றாக இருக்கிறதே என்று அந்த குஞ்சு சிறகு முதிர்ந்த பிறகும் இருந்தால் அதே குருவி அந்த குஞ்சை கீழே தள்ளிவிடும். கீழே விழுந்த குஞ்சு இறந்து போகாது. தன்னை காத்துக் கொள்கின்ற இயல்பறிவு இருக்கிறது அல்லவா? எனவே சிறகை விரித்து பறக்க தொடங்கிவிடும். மீண்டும் அந்த குஞ்சு இந்த கூட்டுக்கு வராது. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா என்று இதை வைத்துதான் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார். எனவே இதில் இரண்டுமே கருணைதான். அதாவது ஓரத்தில் விழுந்தால் இறந்து விடுமே என்று அதை எடுத்து கூட்டின் மையத்தில் வைத்துக் கொண்டதும் கருணைதான். சிறகு முதிர்ந்த பிறகு சோம்பலாக இருந்தால் இது வாழ்க்கை அல்ல என்று கற்றுக் கொடுத்ததும் கருணைதான். எனவே துன்பப்படுவது வெறுக்கத்தக்கது என்ற ஒரு உணர்வு மனிதனிடத்தில் இருக்கிறது. அப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை சாத்தியமா பாருங்க. செல்வத்தை குவித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உலகத்துல. யாராவது அழுகாமல், வருத்தப்படாமல், கோபப்படாமல் இருக்கிறார்களா என்று பாருங்களேன். சாத்தியம் இல்லை. இரவும் பகலும் உலக நீதி போல இன்பமும் துன்பமும் உலக நீதி தான். வேறொரு வகையில துன்பம் வரும், அவ்வளவுதான். பொருள் சார்ந்த துன்பம் இல்லையே தவிர மனம் சார்ந்த துன்பங்கள், நோய் சார்ந்த துன்பங்கள் வந்துதான் தீரும். செல்வந்தன் என்பதனால் நோய் வராதா? இல்ல சிக்கல் வராதா? செல்வத்துக்கு குறையே இல்லை, மற்ற குறைபாடுகள் தவிர்க்க முடியாது அல்லவா? எனவே எல்லோருக்கும் அந்த சிக்கல் ஒன்றுதான். சரி, இந்த அறிவு ஒரு சிக்கலை தீர்க்கக்கூடிய, ஒரு பிரச்சனை தீர்க்கக்கூடிய துணையாக நமக்கு இருந்து அமைந்தது அறிவு தானே. அதுதான் இயற்கையின் அடிப்படை, தெய்வத்தின் அடிப்படை பண்பு, அறிவே தெய்வம். கருணையின் வடிவம் குஞ்சு பக்குவமாகின்ற வரைக்கும் கீழே விழாமல் பிடித்து வைத்து அதுக்கு தேவையான உணவை கொண்டு வந்து ஊட்டியது அறக்கருணை. பக்குவமான பிறகு அதற்கு தன்னால் பறக்க முடியும் என்ற நம்பிக்கை ஊட்டியது மரக்கருணை என்பது சென்ற அமர்வுகளை பார்த்தோம். எனவே கருணை என்பது விளக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி என்பது அல்ல. அதை சற்றே தள்ளி வைக்கும் ஆற்றல், அவ்வளவுதான். நானும் இயங்குகிறேன், நீயும் இயங்கு.
நானும் வாழ்கிறேன், நீயும் வாழலாம். லிவ் அண்ட் லெட் லிவ் சொல்கிறார்களே, வாழு வாழ விடு. இதுதான் கருணை. எனவே எனக்கு பிடிக்கவில்லை, உன்னை அழித்து விடுவேன் என்பது கருணை அல்ல. பகை கொண்டு துரத்தி அழிப்பது கருணை அல்ல. நானும் வாழ்கிறேன், நீயும் சுகமாக வாழலாம் என்பதுதான் கருணையின் வெளிப்பாடு. இந்த விலகுதல் என்பதுதான் ஒரு கட்டத்தில் இந்த உலகத்தை விட்டும் விலகும். ஆற்றல் தேய தேய ஒரு கூட்டிலிருந்து விலகி, இந்த மண்ணிலிருந்து விலகி, இந்த பிரபஞ்சத்திலிருந்து விலகி மீண்டும் மூலத்தோடு ஐக்கியமாகிவிடும். யதாஸ்தானம் பிரதிஷ்டாப்யாமி. எங்கே இருந்து தன் பயணத்தை தொடங்கியதோ மீண்டும் அங்கேயே போய் சேர்ந்துவிடும். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாரும் கொண்டாடினாங்க. பிறகு அதை கொண்டு போய் கடலிலே நீரிலே கரைத்து விடுகிறார்கள். என்ன பொருள்? இந்த மண் என்ற 5வது போதம் நீரில் இருந்துதான் வெளிப்பட்டது. அது மீண்டும் அங்கேயே போய் கலக்கட்டும் என்ற ஒரு தத்துவத்தை மையப்படுத்தியதுதான் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிந்த பிறகு அந்த பதுமையை மீண்டும் நீரிலே கரைப்பது. எங்கே இருந்து உருவானதோ அங்கேயே போவது. அதே போல நமது ஜீவாத்மா எங்கே இருந்து தன் பயணத்தை தொடங்கியதோ மீண்டும் அங்கேயே போய் முடிவதுதான் வட்டத்தின் முழுமை, வாழ்க்கையின் முழுமை. எனவே அது சீரானது என்பதை காட்டுவதுதான் பூஜ்யம். புள்ளியிலே தொடங்கி அதே புள்ளியில் முடிவது பூஜ்யம். இது சீரான வாழ்க்கை. இன்னொரு வகையிலும் முடியும். அது 8 புள்ளியில தொடங்கி புள்ளியில முடியும். ஆனால் சுற்றி சுற்றி வரும். அப்ப நேராக இறைவனை பயன் கொண்டால் வாழ்க்கை சீராக இருக்கும். இல்லை என்றால் இன்பம் துன்பம் என்று சுற்றி சுற்றி வந்து கடைசியில ஒரு நாள் முடியத்தான் போகும். ஆனா அதற்குள் படுகின்ற துன்பங்கள் ஏராளமாக இருக்கும். எனவே உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையை இலகுவாக்கிக் கொள்ளலாம். உணரவில்லை என்றால் வாழ்க்கையை பிரச்சனை களமாக்கிக் கொள்ளலாம். இரண்டுக்கும் அவரவர் அறிவே காரணமே தவிர, சிந்தனை காரணமே தவிர இறைவன் காரணம் அல்ல. இறைவன் காரணம் அல்ல. இறைநிலையில் அடங்கியுள்ள ஆற்றல்களை உணர்ந்தவன் அதன் சிறப்பை வெளிப்படுத்தி உணரச் செய்பவன் ஆன்றோன் சான்றோன். இறைவனின் அன்பும் கருணையுடன் நன்றி உணர்வு 3வது குணமாக அமைந்த ஜீவன்தான் மனிதன். அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பு தான். அதாவது நமக்கு நன்மை செய்ததை நினைத்து பார்ப்பதும் மீண்டும் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புவதும் நன்றி உணர்வில் அடங்கும். இந்த நன்றி இல்லை என்றால் மனிதன் என்ற சொல்லுக்கே வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. எந்நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது நன்றி மறப்பதும் இயல்புதான். அதனால்தான் வள்ளுவர் சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் அப்படின்னு அர்த்தம். எந்த நன்றி மறந்து போகலாம், ஆனால் ஓய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. வாழ்க்கை இனிமை இல்லாது போகும் எப்போ என்றால் செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த செய் நன்றி என்பது காலம் கடந்த வினையச்சம் என்று இலக்கணம் சொல்லும். எல்லா காலத்திற்கும் பொதுவானது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற முக்காலத்திற்கும் பொதுவான சொல் இந்த செய் நன்றி என்பது, செய் புண்ணியம் என்பது. செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்ய போகின்ற நன்றி. அப்போ செய்த, செய்கின்ற, செய்ய போகின்ற, நம்மை உருவாக்கிய, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற, நாளைக்கும் நம்மை காக்க போகின்ற இது இறைநிலை. எல்லா ஜீவன்களையும் உருவாக்கி காத்து முடித்து வைக்கின்ற
பரம்பொருள் இறைநிலை. அந்த இறைவனுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செலுத்த முடியுமா? ஒரு நன்றி தான். பக்தி மார்க்கத்துல இறைவனுக்கு நிவேத்தியம் செய்கிறோம். உணவு, நீர், மலர் என்றெல்லாம் வைத்து நிவேத்தியம் செய்கிறோம். என்ன பொருள்? இறைவன் சாப்பிட்றானா என்று நாத்திகர்கள் கிண்டல் செய்வார்கள். என்னுடைய நம்பிக்கை உனக்கு என்ன என்பான் இந்த பக்தி. 2 அரைவேக்காடுகள். ஏன் என்ற கருத்தை தெளிவாக சொன்னால் நாத்திகன் கிண்டல் செய்ய முடியுமா? ஆண்டவன் சாப்பிடுறதில்லப்பா, நான் தான் சாப்பிட போறேன். விவசாயம் செய்ததும் மனிதர்கள் தான். விதையிட்டான், உரமிட்டான், நீர் பாய்ச்சினான், வேலி கட்டினான். ஆனால் அந்த பயிர் யாரை கேட்டு வளர்ந்தது? விதைகள் பட்டு போவதில்லையா? விளைச்சல் அழிந்து போவதில்லையா? அப்ப யாரை கேட்டது வளர்ந்தது? இறைவன். அந்த இறைவன் தான் வளர வைத்தான். அந்த அந்த உணவை எனக்கு தந்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நான் இறைவனுக்கு ஒன்றும் சோறு போடலப்பா, அது என்னுடைய சோறு தான், நன்றி காட்டுகிறேன் என்று சொன்னால் நாத்திகம் கிண்டல் பண்ண முடியுமா? அப்ப பக்தி மார்க்கம் ஏன் நாத்திகத்திற்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு கேளிக்கையாக இருக்கிறது என்று சொன்னால் உட்பொருள் தெரியவில்லை. இவன் உட்பொருளை விலக்கியிருந்தால் நாத்திகம் என்றோ நாசமாய் போயிருக்கும். உலகத்தில் நாத்திகம் என்பது இல்லாமல் போயிருக்கும். எனவே நாத்திகர்கள் வளர்ந்ததற்கு காரணம் பக்தியில் உள்ள முட்டாள்தனம், அறியாமை. இதுதான் காரணம். பக்தி லேசானது அல்ல. ஒரு மனிதனை நம்பிக்கை மார்க்கத்திலேயே தெய்வமாக்கக்கூடிய மார்க்கம் பக்தி. ஆனால் யாரும் பொருளுணர்ந்து பயன் கொள்ளவில்லையே. பிச்சை எடுப்பதற்குத்தானே கோயிலை பயன்படுத்துகிறார்கள். எனவே இறைவனை உணர்ந்து கொள்ளவில்லை, இறைவனுக்கு நன்றி பாராட்டவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய பாவம் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வெண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அது மட்டுமல்ல, அந்த இறைவனே தான் எல்லாமாக வந்திருக்கிறான். அப்போ இதை உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் மற்ற ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்றி பாராட்டத்தானே தோணும் இல்லையா? இறைவன் நமக்கு நன்றி பாராட்டணும்னு சொன்னா எப்படி அருபத்திலே நன்றி பாராட்ட முடியும்? எல்லாம் வளங்கள் மூலமாக, உயிர்கள் மூலமாகத்தானே நமக்கு நன்மையை செய்கிறான். அப்போ செய் நன்றி என்ற வார்த்தையை நாம் பிரித்து ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனுக்கும், இறைவனே மலர்ச்சி பெற்ற அனைத்து உயிர்களுக்கும், பஞ்சபூதங்களுக்கும் நன்றி செலுத்துவதுதான் வாழ்க்கை. ஏன்னா சுவாசிக்கின்ற காற்று இல்லை என்றால் 2 நிமிஷம் உயிர் வாழ முடியாது. அப்ப காற்றுக்கும் நன்றி செலுத்ததான் ஆகணும். வாழ்க்கை முடிகின்ற போது அடக்கம் செய்கிறானே யாரோ ஒருவன், அந்த யாரோ ஒருவனுக்கும் இப்போது நன்றி செலுத்ததான் ஆகணும். வாழ்கின்ற போது யார் என்று அடக்கம் செய்ய போகிறானோ அந்த 4 பேருக்கு நன்றி என்று இப்பவே நன்றி சொல்லித்தான் ஆகணும். மற்ற ஜீவராசிகள் எல்லாமே வளர்கின்ற இயற்கை வளங்களை அப்படியே துய்த்துக் கொள்ளும். எதுவும் சமைத்து உப்பு புளி போட்டு சுவையை ஊட்டி உண்ணுவது இல்லை. இயற்கை வளங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி வசதிகளாக துய்க்கின்ற, அனுபவிக்கின்ற சிறப்பு பகுத்தறிவு. மனிதன் மட்டுமே எல்லாவற்றையும் ரசித்து துய்க்க பிறந்தவன். இந்த வளங்களை பெறுவதற்கு பல மனிதர்களுடைய உழைப்பும் அறிவும் தேவையாக இருக்கிறது. இப்படி மற்ற உழைப்பால் நமக்கு கிடைத்த வசதிகள், அதே போல நம்முடைய உழைப்பால் மற்றவரும் வளம் பெற வேண்டும். உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. அப்ப ஒவ்வொரு மனிதனும் உழைத்தே ஆக வேண்டும். கடவுள் பெயரால் மடங்களிலே அமர்ந்து கொண்டு உழைக்காமல் இருப்பதும், கோவில்களிலே அர்ச்சனை செய்கிறேன் என்று உழைக்காமல் இருப்பதும்,
இது இயற்கை சட்டத்திற்கு புறம்பானது. நீயும் உழைத்துத்தான் ஆக வேண்டும். எனவே இது எல்லாம் சமுதாயத்தில் பொருள் வசதி வர வர உழைப்பு குறைந்து போகிறது. மற்றவர் உழைப்பை கொண்டே வாழ்கின்ற நிலைதான் செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், மதத்தை கை கொண்ட, பிரார்த்தனைகளை கை கொண்ட ஆலயத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லோருமே. எனவே உழைப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பொதுவானது. உழைத்தே ஆக வேண்டும். அந்த உழைப்பு இல்லை என்றால் சமுதாய வளம் வற்றி போகும். இந்த உடல் இல்லாத இறைவனின் அம்சங்கள் அன்பு, கருணை. அந்த இறைவனே மனித வடிவத்தில் ஜீவனாக வருகின்ற போது இந்த உடலுக்கு தேவைகள் இருப்பதால் மக்களுக்கு அன்பும் கருணையோடு நன்றி உணர்வு 3வது குணமாக இயற்கையாக அமைந்திருக்கிறது. இந்த 3 குணங்களே நமக்கு போதுமானவை. மற்ற எல்லாமே ஒன்று இதை சார்ந்த நற்குணங்கள், அனைத்திற்கும் முரண்பட்ட தீய குணங்கள். ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். கொலைகாரனாக இருந்தாலும் அவனும் தன் குடும்பத்தை, தன் குழந்தை நேசிக்கிறாங்க இல்லையா? அப்ப அன்பு இல்லாத உயிர் உலகத்தில் உண்டா? அன்பு இல்லாத ஜீவனே கிடையாதுங்க. நன்றி இல்லாத ஜீவன் உண்டு, சதவீதம் மாறுகிறது, அவ்வளவுதான். அப்போ அன்பும் கருணையும் பகையும் பொறாமையும் ஒரு வாழ்க்கையின் இரு அங்கங்களாகத்தான் இருக்கும். பகை இல்லாத மனிதன் இருப்பானா? வெறுப்பு இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? அதே போல பொறாமை இல்லாத மனிதன் இருப்பானா? இதெல்லாம் இல்லை என்றால் அவர் மகான் என்ற அர்த்தம், மாமனிதர் என்ற அர்த்தம். அப்ப இந்த இரண்டும் எந்த அளவிலே வாழ்க்கையில போட்டி போட்டு ஆக்கிரமிப்பு செய்கிறது. கண்ணதாசன் அழகா சொல்வார், நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போல, நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என்பார். அப்படி உலக நீதியே நற்குணங்களும் தீய குணங்களும் தான். தீய குணங்கள் வளர வளர நற்குணங்கள் சிதைந்து போகும், மறைந்து போகும். அப்ப உலகத்தில் இன்னைக்கு இத்தனை யுத்தங்களும் போராட்டங்களும் பல பிரச்சனைகளும் காரணம் என்ன என்றால் மனிதனுடைய உரிமை போராட்டம், கருணை போராட்டம். எல்லோருக்கும் கருணை காட்ட வேண்டும் என்ற பண்பு தலைமறைவாகி செல்வத்தை சேர்ப்பதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்ற ஒரு அறியாமையிலே விளைந்த துன்பங்கள் தான் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளும். இப்போ அன்பு தேய்கின்ற போது ஆணவம் ஆளுமை செய்யும். ஒரு குழந்தையை ஒரு வயசு, 2 வயசு, 3 வயது எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த குழந்தையை பார்த்தால் அன்பு இயல்பாக வெளிப்படுகிறது இல்லையா? அதே அன்பு வளர்ந்த மனிதரிடத்தில் ஏன் குறைபடுகிறது? எதை பார்க்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். எதை பார்க்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். குழந்தையிடத்திலே அன்பு மிகுந்திருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. அதனால் நமக்குள் இருக்கின்ற அன்பும் மலர்ச்சி பெறுகிறது. வளர்ந்த மனிதனிடத்திலே ஆசைகளின் காரணமாக, அதர்மத்தின் காரணமாக அங்கே அன்பு குறைந்து வெறுப்பும் பகையும் இருக்கும். அவனை பார்க்கிற போது நம்மிலே இருக்கின்ற பகை உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி வெளிப்படுகிறது. இதுதான் காரணம். அப்ப இதை எப்படி பார்க்கணும்? மகர்ஷி இடத்துல ஒரு நாள் கேட்டோம். சமயங்களுக்குள்ள இத்தனை குணங்கள் வச்சிருக்கிறோம், ஆனா நீங்க எங்க கூட சகஜமா பழகுறீங்க, பேசுறீங்க, எப்படி எங்க கூட சகிச்சு உங்களால அன்பு காட்ட முடியுது அப்படின்னு கேட்டோம்.
சாமி சிரிச்சுட்டு சொன்னாரு, நான் உங்களுடைய குணங்களை பார்க்கறது இல்ல, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மத்தை பார்க்கிறேன் என்றார். அப்போ ஒரு மனிதனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தெய்வத்தின் அம்சமாக மட்டுமே பார்க்கணும். அப்போ அவனுடைய தீய குணங்கள் நம்முடைய கருத்துக்கு எட்டாது. எல்லோரிடத்திலுமே அன்பு செலுத்துவது என்று பொருள் அல்ல. பகை செலுத்தாமல் இருந்தாலே அன்பு செலுத்துவதாகத்தான் அர்த்தம். பொறாமை இல்லை என்றால் அந்த இடத்துல பொறுமை இருக்குன்னு தான் அர்த்தம். எனவே எல்லாவற்றையும் இறை அம்சமாகவே பார்க்கின்ற ஒரு அறிவுக்கு பேர் தான் பிரம்ம ஞானம். யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, அப்ப எல்லா மனிதரிடத்திலேயும் எல்லா இயக்கங்களிலேயும் இறைவனையே பார்க்கக்கூடிய பக்குவம் தான் பிரம்ம ஞானம், இறை உணர்வு. அந்த உணர்வு வந்துவிட்டால் தான் நம்மிடத்திலே அன்பும் கருணையும் முழுமை பெறுமே அன்றி சற்றே இறங்கி வந்தாலும் அந்த இடத்துல அன்பு குறைந்து பகை ஆக்கிரமிக்கும். இதுல குழல் எழுது யாழ் எழுது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. இந்த சைக்காலஜி எப்படி பயன்படுத்துறாரு பாருங்க வள்ளுவர். யார் ஒரு குழந்தையின் மழலை சொல் யாழ் போல் இருக்கிறது, வீணை போல் இருக்கிறது என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். அவங்க குழந்தையை யார் நேசிக்கலையோ அவங்கதான். அப்ப மற்றொரு குழந்தை நேசிக்க முடியுமா? அதுக்கு அன்பு வேணும். அதாவது இப்போ குழந்தை சிரிக்கிற போது ரசிக்கிறாங்க. அதுவே ஏதோ நோய்வாய்ப்பட்டு அழுது இருந்தா இந்த சனி எப்பப்பார் அழுதுகிட்டே இருக்குது, 4 நாளாச்சு அப்படிம்பாங்க. அது நம்ம வீட்டுல குழந்தை நோய்வாய்ப்பட்டு அழுதுகிட்டு இருந்தா அதுக்கு எவ்வளவு பராமரிப்பு பண்றோம், எவ்வளவு சமாதானம் பண்றோம். அப்போ ஏன் அடுத்து விட்ட குழந்தை அழுகின்ற போது அதை ரசிக்க முடியல? சிரிக்கிற போது ரசிக்கிறோம், கொஞ்சுறோம். அழுகிற போது சனி அழுதுகிட்டே இருக்குது, சகிக்க முடியலன்றோம் இல்லையா? அதான் வள்ளுவர் சொன்னார், குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அங்கேயே சுயநலம் இருக்குன்றார். சரி, இப்போ நம்முடைய குழந்தை கொஞ்சம் ஓகே. அந்த குழந்தை வளர்க்கிறது, பக்கத்து குழந்தை வளர்க்கிறது. ஒரு 3 வயது வருகின்ற போது நமது குழந்தையை விட பக்கத்து வீட்டு குழந்தை சிறப்பாக இருந்தால், அழகா எது சொன்னாலும் புரிஞ்சுக்குது, செய்யுது, அழகா பாடுது, டான்ஸ் ஆடுது, படிக்குது. இது கொஞ்சம் சற்று குறைவா இருக்குது நம்முடைய குழந்தை என்றால், இப்ப நம்ம குழந்தை மேலேயே அந்த குழந்தை பாரு எப்படி இருக்குன்னு, இந்த சனி இருக்குதே, எனக்குன்னு பிறந்திருக்கு பார். இப்ப என்னாச்சுங்க? 2 வயது வரைக்கும் கொஞ்சின குழந்தையை வாழ்நாள் முழுவதும் சபிப்பது ஏன்? 2 வயசு வரைக்கும் தான் ஆனந்தம். அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை களம். ஒரு வீடு பிளஸ் ஒரு குழந்தை ஈக்குவல் டு பல பிரச்சனைகள். இதுதான் வாழ்க்கை. இல்லைங்களா? இதுதான் ஈக்குவேஷன். ஒரு வீடு பிளஸ் ஒரு குழந்தை ஈக்குவல் டு பல பிரச்சனைகள். குழந்தையின் இயல்பான தன்மை வெளிப்படுகின்ற வரைக்கும் தாய் தந்தை செலுத்தும் அன்பு முழுமையானது. ஆனால் அந்த குழந்தையின் இயல்பு, ஆற்றல், தகுதி, திறமை எல்லாம் வெளிப்படுகின்ற காலம் வருகின்ற போது மற்ற குழந்தைகளோடு ஒப்பிட்டு இதை 2ஆம் தர பிரஜையாக்கி விடுகிறார்கள். அப்போ முழுமையா இருந்த அன்பு சற்று குறைபடுகிறது. காரணம், எதிர்பார்ப்புகள் அன்பை குறைத்து விடுகின்றன. எப்படி இருந்தாலும் இது என் குழந்தை என்று நேசிக்கின்ற அன்பு இருந்துவிட்டால் கடைசி காலம் வரைக்கும் குழந்தையிடத்திலே அன்புதான் இருக்கும். அந்த குழந்தையை நம்ம வைத்து பராமரித்தாலும் சரி, அல்லது வயோதிக காலத்திலே கைவிட்டாலும் சரி, என்னுடைய வினை பதிவு என்னுடைய மகன் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்று தன்னை நொந்து கொண்டாலும் சந்ததியை நொந்து கொள்ளாமல் வாழக்கூடிய பக்குவம் இதுலதான் வரும்.
எனவே எதிர்பார்ப்புகள் இல்லை என்றால் வாழ்க்கை நிறைந்துவிடும். நல்ல குழந்தையா இருக்கலாம், சற்று திறம் குறைந்த அன்பு குறைந்த குழந்தையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் 2 குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகள் தான். இரண்டையும் சமமாக நேசிக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற பக்குவம் நம்மிடத்திலே வரணும். அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கமே. பேதம் பார்த்தால் அன்பு குறையும். பேதம் கடந்து விட்டால் அன்பு நிறைந்திருக்கும். வேண்டுதல் வேண்டாமை இலான். யாருங்க? இறைவன். வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அப்போ அன்பும் கருணையும் நிறைந்திருக்கின்ற தெய்வத்தோடு இணைந்து வருகின்ற போது அதே தெய்வீக குணம் நம்மிடத்திலேயும் மிளிரும். அப்ப பகை பொறாமை என்ற உணர்வுகள் அங்கே நம்மை நெருங்க முடியாது, ஆட்கொள்ள முடியாது. மனிதரிடம் விரிந்த மனம் தனக்கு பிடித்தது பிடிக்காது தரம் பிரிக்கின்ற போதுதான் விருப்பு வெறுப்பு வருகிறது. சிலரை நேசிக்கிறது, மற்றவரை வெறுக்கிறது. மற்றவர் மனம் எவ்வளவு வருந்தும் என்று யோசிக்காமல் செய்வதை பின்னாளில் அவர்கள் திருப்பிச் செய்வார்கள். எதிர்பார்ப்புகளால் குறைந்து போன அன்பை முழுமைப்படுத்துவதற்கு விளக்கமும் பயிற்சியும் அவசியம். என்ன விளக்கம்? எல்லாமே இறைநிலைதான். அதற்கான பயிற்சி என்ன? மன அடக்கம். 40 அலைச்சொல் வரைக்கும் விரிகின்ற மனதை பூஜ்யத்தை நோக்கி பயணிக்க செய்ய வேண்டும். அந்த உள்நோக்கு அகநோக்கு பயிற்சிக்குத்தான் தவம், தியானம் என்று பேர். சரி, இப்போ எல்லா மதங்களும் சென்ற வகுப்பில் பார்த்தோம், இறைவன் அன்பும் கருணையுமானவன் என்றுதான் பேசுகின்றன. அப்ப மனிதனிடத்திலே அன்பை முழுமைப்படுத்துவதற்காக தோன்றிய மதங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றன? இப்போ தமிழ்நாட்டில் நேற்றைக்கு ஒரு புதிய சர்ச்சை. ஒரு பள்ளி வகுப்பிலே அழைத்திருந்தார்கள் ஒரு ஆன்மீகவாதியை. அவர் பாவ புண்ணியம் பத்தி பேசினாரு. இப்போ உடனே மதத்தை கோட்பாடுகளை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கக்கூடாது என்று இவர்கள் மறுக்க, இந்துக்கள் என்ன சொல்றாங்க, நீங்க கிறிஸ்தவ மத கோட்பாடுகள், இஸ்லாம் மத கோட்பாடுகள் எல்லாம் பள்ளியில திணிக்கிறீங்களே என்று இவர்கள் பேச, மத கோட்பாடு ஏன் திணிக்கிறீங்க? அன்பை திணிங்க, கருணையை திணிங்க, நன்றியை திணிங்க. அப்போ உங்க மதங்களின் கோட்பாடு வெற்றி பெறும். எல்லா மதங்களும் அன்பும் கருணையும் தானே பேசுகின்றன. அப்ப நீங்க ஏன் பகைமை பாராட்டுறீங்க? அப்ப அன்பை வளர்க்க வந்த மதங்கள் பகைமை போதிக்கின்றன. நம்முடைய மதம் மட்டுமே உலகத்தில் இருக்கணும், மற்ற எல்லா மதங்களையும் அழித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு மதவாதியும் அதுக்காகத்தான் வேலை செய்யறாங்க. இது எப்படி கடவுளுக்கு பொருத்தமாகும் சொல்லுங்க பார்ப்போம். கடவுளுக்கு பிடித்தது இந்து மதமா, கிறிஸ்தவ மதமா, இஸ்லாம் மதமா, பௌத்த மதமா? எந்த மதம் கடவுளுக்கு உகந்த மதம்? அன்பு மதமே கடவுளின் மதம். அன்பு இல்லை என்றால் கடவுளுக்கு பொருத்தம் இல்லை. லவ் இஸ் காட். எனவே அன்பை வெளிப்படுத்தவில்லை, அன்பில் முழுமை பெறவில்லை என்றால் வாழ்க்கை நிறைவு தராது என்பதுதான் இன்றைக்கு உள்ள உலக வாழ்க்கை. மனிதனிடத்திலே அன்பையும் கருணையையும் நிறைவுபடுத்த வந்த மதங்கள், வழிபாட்டு முறைகள் அன்பையும் கருணையையும் கூறு போட்டு விட்டன. மகான்களையே கடவுளாக்கி, என் மதம் என் கடவுள் இதுதான் உயர்ந்தது, மற்ற எல்லாம் தாழ்ந்தது என்று சண்டைப்படும் அளவுக்கு அன்பு சிதைந்து விட்டது. மதவாதிகள் அன்பை வளர்ப்பதற்கு பதிலாக
பகைமைக்கே உரம் சேர்க்கிறார்கள். அன்பை வளர்க்க தோன்றிய மகான்கள் வகுத்த வாழ்நெறிகள் எல்லாம் இன்றைய சான்றோரை எரிச்சல் பட வைத்திருக்கிறது. பிராமணர்களை கண்டால் கருப்பர்களுக்கு எரிச்சல், கருப்பர் பேசினால் பிராமணர்களுக்கு பொத்து கொண்டு ஆத்திரம் வருகிறது. எது சரியான கருத்து என்பதில் இருவருக்கும் தெளிவில்லை. எது சரியான கருத்து என்பதில் ஆத்திகனுக்கும் நாத்திகனுக்கும் தெளிவு இல்லை. அன்பு தெய்வீகமானது. அன்பை செலுத்துவதும் அன்பை பெறுவதும் எல்லோரிடமும் இயல்பானது. அதை முழுமைப்படுத்த வந்ததுதான் தோன்றியதுதான் ஆன்மீகம். ஆன்மீக ஆன்மீகம் 4 படித்தளங்களிலே வாழ்க்கையை போதிப்பது ஆன்மீகம். விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்த மனித இனம் மனித நேயத்தில், அன்பில், கருணையில் முழுமை பெற்று இறைவனிலையோடு இணைந்து தொண்டாற்றி நிறைவு பெறுவதுதான் இத்தகைய வாழ்க்கை முறைக்கு பெயர்தான் ஆன்மீகம். இது இல்லை என்றால் ஆத்திகம் நாத்திகம் 2 தான். எனவே மகான்களால் சொல்லப்பட்ட கருத்துக்கள், தத்துவங்கள் சிறப்பாக இருந்தாலும் அதை கையில் எடுத்த தலைமை சரியில்லை என்றால் என்ன செய்வது? புரியாதவன் சொல்வதை புரியாமலேயே நம்புகிறார்கள். குருடன் குருடர்களுக்கு வழிகாட்டுகிறான். ஆன்மீகத்தின் முன்மாதிரியாக இருப்பவர் மேலோர். அவர் எதை பிரமாணமாக்குகிறார்களோ அதையே மக்கள் நம்புவார்கள். எனவே ஆன்மீகவாதி, மதவாதி தெளிந்திருக்க வேண்டும். தெரியவில்லை என்றால் அந்த பதவி விட்டு விலகி போய்விட வேண்டும். தெரியாததை தெரிந்தது போல மக்களை ஏமாற்றக்கூடாது. இன்றைக்கு உலகில் இத்தகைய ஏமாற்று பேர்வழிகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், சண்டை சச்சரவுகளுக்கும் காரணம். ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்வார்கள். அதாவது ஒரு பள்ளியிலே தமிழாசிரியர் திருக்குறள் போதிக்கிறார். அன்புடைமை அதிகாரம். சென்ற வார வகுப்பிலே தந்த ஹோம்ஒர்க் 10 குறளையும் மனப்பாடம் செய்து வர வேண்டும் என்று. சரி, இந்த வாரம் ஒவ்வொரு குழந்தையாக 10 குறளை சொல் என்றார். அப்படி சில குழந்தைகள் சொன்னாங்க, சில குழந்தைகள் சொல்லவில்லை, திக்கி திணறின. உடனே ஆசிரியர் பார்த்தார். ஒரு வாரம் அவகாசம் தந்தும் 10 குறட்பாக்களை கூட உன்னால் மனனம் செய்ய முடியவில்லையா? நீ போய் மண்டியிட்டு வெளியே திருக்குறளை படித்து ஒப்பித்து வா என்று சொல்லி சில குழந்தைகள் வெளியே மண்டியிட்டு திருக்குறளை படிக்க வைத்து விட்டார். அந்த குழந்தைகள் அது கொண்டு படிக்கிறது. அப்ப அந்த சமயத்துல தலைமை ஆசிரியர் வருகிறார். உடனே ஆசிரியர் இடத்துல ஏன் இந்த குழந்தைகள் எல்லாம் வெளியே மண்டிட்டு இருக்கிறாங்க என்று கேட்டார். சென்ற வாரம் அன்புடைமை அதிகாரத்துக்கு ஹோம்ஒர்க் தந்திருந்தேன், 10 குறள் மனனம் செய்ய வேண்டும் என்று. இவர்களெல்லாம் சரியாக செய்யவில்லை, அதனால் அவளை மண்டியிட்டு படிக்க சொல்லியிருக்கிறேன் என்றார். தலைமை ஆசிரியர் சொன்னார், என்ன பாடம் என்றார். அன்புடைமை. சரி, அவர் சொன்னாரு, அன்புடைமை அதிகாரத்தை நீங்கள் கடுமையுடன் போதிக்கிறீர்கள். அந்த குழந்தைகளும் அழுது கொண்டு அன்புடைமை அதிகாரத்தை படிக்கிறார்கள். அன்பு எப்படி வளரும் என்றார். அப்ப போதிக்கின்ற தலைப்பு அதுக்கு ஏற்றாற் போல அன்போடு போதிக்கப்பட்டால் தானே அர்த்தம் புரியும். இப்ப என்ன ஆகுது? போதிப்பது வேற, நடைமுறைப்படுத்துவது வேற. சொல் ஒன்று செயல் ஒன்று ஆகிப்போகுது. அப்ப அன்பை படிக்க வேண்டும், கடுமையாக நடக்க வேண்டும். படிப்பது பாகவதம், இடிப்பது பெருமாள் கோயில் என்ற மாதிரி இருக்கும். இப்படித்தான் நம்முடைய கல்வி முறை இருக்கிறது. எனவே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். அது புரிந்து போச்சு என்று சொன்னால் அன்பு இல்லாத இடமே இருக்க முடியாது என்பதுதானே. இதை கவிஞர் கண்ணதாசன் அற்புதமான ஒரு பாடலே சொன்னார். ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தார். லூலு மாலு, புரூக் மாலு, இப்படி எத்தனையோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா
10, 15 ஏக்கர் இருக்கும் ஒவ்வொரு கடையும். மனிதன் வைத்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இவ்வளவு பெருசு இருக்கிற போது இறைவனே ஒரு மால் திறந்தால் அது எப்படி இருக்கும்? அதுதான் இந்த உலகம். அப்ப ஆண்டவன் ஒரு நாள் கடை விரித்தான். அதில் 1000 பொருள் குவித்தான். அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். எல்லா பொருளும் இருக்கு. ஒரு சிற்றுண்டி சாதாரண ஒரு வயதான பாட்டி ஒரு 50 ரூபாய்க்குள்ள சிற்றுண்டி சாப்பிடலாம். ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் ஒரு 300 ரூபாயில சிற்றுண்டி சாப்பிடலாம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் 1500 ரூபாய் அங்க சாப்பிடலாம். அவனுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல ஆயா கடைக்கோ, அன்னபூர்ணாவுக்கோ, ஸ்டார் ஹோட்டலுக்கோ போலாம். எங்கே போனாலும் வயிற்றுக்கு மேல் சாப்பிட முடியாது. 1500 கொடுத்து விட்டேன் என்று அதிகமாக சாப்பிட்டால் வயிற்று வலி வரும். எனவே அவரவர் நிலைமைக்கு விலையை சொன்னான். அவரவர் தேவைக்கு வாங்க சொன்னான். சரி, இத கண்டிஷன். இப்ப இந்த கடைக்கு நிறைய பேர் வர்றாங்க, மக்கள் எல்லாம் வர்றாங்க. எதையும் வாங்கிட மனிதர் வந்தார். என்னெல்லாம் வாங்கினாங்கிறதெல்லாம் அவர் 2 பேரா பாடுறாரு. அதை விட்டுட்டு கடைசியில் இறைவன் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறார். எனக்கு கடையில் வச்சா இருப்பு வியாபாரமானது கணக்கு பார்க்கணும் இல்லையா? ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். அப்ப கடைசியில ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறான் இறைவன். அப்படி பார்க்கிற போது பல பொருட்கள் முற்றிலும் காணாமல் விற்று முடிந்திருந்தன. சில பொருட்கள் அங்கங்க கொஞ்சம் மீதம் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் சீண்டுவார் என்று வைத்தது வைத்தபடி அப்படியே இருந்தது. இதை கண்ணதாசன் சொல்றாரு, எதையும் வாங்கிட மனிதர் வந்தார். விலை என்னவென்றாலும் அவர் தந்தார். இதயம் என்பதை விலையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை என்று இந்த பாட்டை முடிக்கிறார். அப்போ இறைவனுடைய கடையில வைக்கப்படுகின்ற முக்கியமான பொருள் அன்பு. அன்பை சார்ந்து மற்ற பொருட்களும் இருக்கும். அன்பை தவிர்த்து மற்ற அனைத்து பொருட்களையும் வாங்கினாலும் அன்பில்லாத வாழ்க்கை எப்படி இனிமையாக இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்றைய உலகம். அன்புக்கு விலை இதயம், மனம். அன்பை பெறவும் அன்பை தரவும் மனிதனுக்கே தெரியவில்லை என்றால் கூட்டு வாழ்க்கை பாதிக்கப்படும், குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். வாழ்க்கையின் கோர் பாயிண்ட், மையப்புள்ளியே அன்புதான். மாறாக அரக்கத்தனத்தில் நின்றால் பூஜ்யத்தில் நிற்கின்ற அன்பையும் அறிவையும் மனவேகம் 40 நிற்கின்ற மனிதனுக்கு எப்படி உணர முடியும்? இந்த வேகத்திலிருந்து விவேகத்திற்கு வந்தால்தான் அன்பாக மாற முடியும். வேகத்தில் தவிக்கின்ற மனதை நடுநிலைக்கு அமைதிக்கு கொண்டு வரும் வழிதான் தியானம், ஆன்மீகம், பக்தி, ஆத்திகம். அறிவில்லாத மனித உள்ளம் அருள் இல்லாதன்னு சொன்ன பாருங்க. அது போல அன்பு மறந்தால் அறிவும் நிறைய பெறும். எது தேவையில்லையோ, எது துன்பம் தருகிறதோ அதை அறிகின்ற மனம் என்ற சைத்தானுக்கு தெய்வத்தை அறியக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. அதனால்தான் தெய்வத்துக்கும் சைத்தானுக்கும் சமமான ஆற்றல் உண்டு என்று சொல்லியிருக்கிறாங்க. அறிவை அறிந்தால் இறைவனை அறியலாம். இறைவனே அன்பும் கருணையுமாக இருக்கின்ற தன்மையை உணர்கின்ற போது அதே இறை பண்பு நம்மிடத்திலே வெளிப்படும். தெய்வத்தை அறிந்த அன்பே முழுமையான அன்பு. அதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்கின்ற போது அன்பு வளரத் தொடங்குகிறது. பயிற்சியின் வெற்றியில் அன்பு முழுமை பெறுகிறது. எனவே ஒரு மனிதன் தெய்வமாக மாறுகின்ற போது இந்த பிரபஞ்சத்தையே நேசிக்கலாம், இந்த உலகையே நேசிக்கலாம். அது குறைய குறையத்தான் என் நாடு, என் மக்கள், என் குடும்பம்
என் குடும்ப உறுப்பினர்கள், நான் என்று சுருங்கிக் கொண்டே வந்து வாழ்க்கை அவலமாகி விடுகிறது. தன்னை நேசிக்க தொடங்க வேண்டும் முதல்ல. தன்னை நேசித்தால் தான் பிறரை நேசிக்க முடியும். இப்போ தன்னை நேசித்தல் என்றால் என்ன? இப்போ முதுமை 70, 80 வயசாகி போச்சு. உட்கார்றதுக்கும் கஷ்டமா இருக்கு, உட்கார்ந்துட்டா எழுந்துக்கிறதும் கஷ்டமா இருக்குது. என்ன நினைக்கிறோம்? என்ன உடம்பு போ, அந்த காலத்துல எப்படி ஓடி ஓடி வேலை செஞ்சேன்னு தெரியுமா? அப்படின்றோம். காலையில தலை சீவும் போது பார்த்தோம்னா, முக்கால் தலை வழுக்கையா இருக்குது. அங்கங்க கொஞ்சம் முடி இருக்குது. அந்த காலத்துல எப்படி கிராப் வச்சிருந்தேன் தெரியுமா? சிவாஜி கணேசன் மாதிரி வச்சிருந்தேன். இப்போ எதை ரசிக்கிறோம்? எதை ரசிக்கிறோம்? இப்போ சினிமா ஏன் ஓடுது தெரியுங்களா? ஒரே ஒரு திரைப்படம், ரோஜான்னு ஒரு திரைப்படத்துல கிழவிகளை வைத்து ஒரு டூயட் பாட்டு. எல்லாரும் அந்த பாட்டை ரசிச்சாங்க. ரொம்ப ரசிச்சு சிரிச்சு சிரிச்சு ரசிச்சாங்க. அழகா இருக்குது அப்படின்னு. ஓ, ரசிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஒரு திரைப்படத்துல அதே போல கிழவி பாட்டை போட்டாங்க. யாரும் அந்த பாட்டை ரசிக்கல. அப்போ முதுமையை ஒரு முறைக்கு மேல் ரசிக்க முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு திரைப்படத்திலே 4, 5 பாடல்களிலே வயது பெண்கள் ஆடுகிறார்கள், வயது ஆண்கள் ஆடுகிறார்கள். அதை சலிக்காமல் ரசிக்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? மனிதன் தன்னுடைய இளமையைத்தான் நேசிக்கிறான், முதுமையை நேசிக்க தெரியவில்லை. அப்போ தன்னையே நேசிக்க தெரியாத போது மற்றவர்களை எப்படி நேசிக்க முடியும்? எனவே எனது குறை நிறை இரண்டையும் நான் சமமாக பாவிக்கக்கூடிய பக்குவம் வருகின்ற போது என்னை நேசிக்கிறேன் என்று அர்த்தம். தன்னை போலவே மற்றவருடைய குறை நிறைகளை நேசிக்க தொடங்குகின்ற போது அன்பு என்னில் இருந்து கொஞ்சம் விரிகிறது என்று அர்த்தம். அப்படி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய நிறை குறைகளை சமமாக நேசிக்கின்ற போது குடும்ப அளவிலே அன்பு முழுமை பெற்றது என்று அர்த்தம். இதே போல விரிந்து விரிந்து அக்கம் பக்கம் சமுதாயம், நாடு, உலகம் என்று வருகின்ற போது அன்பு முழுமை பெறுகிறது தெய்வ சன்னிதானத்திலே. அதுதான் நிறைவான வாழ்க்கை. அப்ப எந்த அளவுக்கு அன்பில் நிறைகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை நிறைகிறது. எந்த அளவுக்கு அன்பில் குறைபடுகிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் குறைபடுகிறது. அன்புதான் வாழ்க்கை, அன்புதான் முழுமை, அன்புதான் நிறைவு. எனவே ஒப்பிட்டு பேதம் கண்டு பிடித்ததை விரும்புவதும் பிடிக்காதை வெறுப்பதுமாக இருக்கின்ற வரைக்கும் பேதங்கள் தவிர்க்க முடியாது. எனவே முதலில் தன்னை நேசித்து பிறகு உலகிலே நிறைவு பெற வேண்டும். ஆனால் நாய் வாலை நிமிர்த்த முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் மக்களை, மனிதர்களை திருத்த முடியுமா? இப்போ மகரிஷி இவ்வளவு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. 30, 40 வருஷம் வரைக்கும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் இருக்கிறோம். எத்தனை பேர் மகரிஷி சொன்னது போல அன்பும் கருணையுமாக மாறிவிட்டோம் என்று என்னை நானே ஒரு சுய ஆய்வு செய்து பார்த்தால் கை தூக்க முடியுமா? சொல்லுங்க. ஏன் முடியல? அப்ப இவ்வளவு பயிற்சிகளை படிக்கிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். வெற்றி எங்க? ஒரு சமயம் அன்பும் கருணையுமா தெரியுது. இன்னொரு சமயத்துல வெறுப்பும் பகையுமா தெரியுது. சத்வ, ரஜோ, தமஸ் என்று 3 குணங்களும் மாறி மாறி நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. சத்துவத்தில் நிலைக்க முடியவில்லையே, நிர்குணமாக மாற முடியவில்லையே. அப்ப பயிற்சியுடைய வெற்றி என்ன? பயிற்சியின் பலன் என்ன? இப்ப யோசிச்சு பார்த்தாலும் தெரியும். ஒரு மனிதன் மடைமாற்றம் பெறுவது அவ்வளவு எளிது அல்ல. நமக்குள்ளே எல்லாம் இருக்கும். பயிற்சிக்கு முன்னாடி வாழ்ந்த அனுபவங்களும் உள்ள இருக்குது. பயிற்சி செய்த அனுபவங்களும் இருக்குது. சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அது வெளியே வரும்.
மன்றங்கள்ல போய் பேசும்போது, ஆஹா! இந்த பேராசிரியரா சூப்பர், என்ன குணம் ஐயான்னு இருக்கும். வீட்டுக்கு போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் சண்டை போட்டுருப்பார். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறிப்போகும். இந்த மாற்றத்தை தவிர்த்து எப்போதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரம்ம ஞானம் வேணும். அப்போ இது எல்லோருடைய குறை நிறைகளை ஏற்றுக்கொள்வது நாய்வாலை நிமிர்த்த முடியாது, ஏத்துக்கணும். அதுபோல் மனிதர்களும் இப்படித்தான். அவர்களாக திருந்த விரும்பினால் திருந்துவார்களே தவிர, யாரும் யாரையும் திருத்திவிட முடியாது. இதுதான் உலக நீதி. வழிகாட்டலாம், அவ்வளவுதான். அது ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் உரிமை, அவரவர் சுதந்திரம். இதை புரிந்து கொண்டு மற்றவருடைய நல்ல தீய குணங்களை ஒன்றாகவே ஏற்றுக்கொண்டு விட்டால் அன்பு முழுமை பெறும். இதை உலகத்தின் எல்லா செயல்பாடுகளையும் பார்க்கலாம். இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குங்க. அதுல ஒரு இளநீர் உருவாகி அது முதிர்ந்து கொண்டே வருகிறது. இப்ப இந்த இளநீர் பிடிச்சு தொங்கி பாருங்களேன், விழுமான்னு? விழாது. நம்முடைய எடை ஒரு 75 கிலோ, அந்த இளநீ ஒரு 4-5 கிலோ இருக்கும். 80 கிலோ எடையை அது தாங்கி பிடிக்கும். ஆனா அது முற்றி கொப்பரையாகிவிட்டால் தானே ஒதுந்துடும். ஏன் இந்த இயற்கை விதி? தொங்கிய போது விடாத அந்த இளநீயை முதிர்ந்த கொப்பரையாக ஆன பிறகு தானே உதிர்த்தது ஏன் என்று ஒரு தென்னை மரத்துடைய இயல்பை நாம் சிந்தித்து பார்த்தாலே தெரியும். அது பக்குவமாகின்ற வரைக்கும் அதை தராமல் ஈர்த்து பிடித்து அதற்கு தேவையான சத்துக்களை கொடுத்து கொண்டிருந்தது தென்னை மரத்தின் கருணை. அது முற்றிய பிறகு இதற்கு மேல் கொடுப்பதற்கு இல்லை. இது இன்னொரு ஜீவனுக்கு பயனாகட்டும், இல்லை என்றால் மண்ணிலே விழுந்து புதைந்து இன்னொரு தென்னை மரமாகட்டும் என்று தானே விட்டு விடுகிறது இல்லையா? இதுவும் கருணைதான், இதுவும் கருணைதான். எனவே ஒரு ஜீவனை பராமரிப்பதும் விட்டு கொடுப்பதும் எல்லாமே கருணைதான். ஒரு பெண் குழந்தைய வீட்டுல எவ்வளவு அன்பும் கருணையுமாக போற்றி போற்றி வளர்க்கிறோம். அந்த பெண் குழந்தையை இன்னொரு வீட்டுக்கு என்ன செய்யறோம்? கன்னிகா தானம், இன்னொரு ஆண்மகனுக்கு மனைவியாக அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறமா கொடுக்குறோம் இல்லையா? தீபாவளி சீரு, வளகாப்பு சீரு, குழந்தை பிறந்த சீரும் கொடுக்குறோம் இல்லையா? அப்ப தன் வீட்டு இருந்த போது மட்டுமா சீராட்டினோம், இன்னொரு வீட்டுக்கு போன பிறகு சீராட்டுகிறோம். எப்படி தென்னை மரம் பக்குவமான பிறகு கீழே விட்டதோ, அதுபோல் நம்முடைய மகள் பக்குவமான பிறகு இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக கொடுக்கிறோம். அப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அன்பு இல்லாமல் என்ன? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை நினைக்கிறோமே தவிர, வாழ்க்கையின் அடிப்படையே அன்பும் கருணையும் தான் என்பதை அடையாளம் கண்டு கண்டு ரசிக்கின்ற போது அன்பிலே நனையலாம். இப்படி இயற்கையுடைய அமைப்பு ஒவ்வொன்றாக பார்க்கின்ற போது எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா இது ஏன் குறையுது அப்படின்ற போது கணேச அழகா சொல்வார். பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏதடா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா என்பார். கூட பிறந்தவங்கள அண்ணன் தம்பி கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா கூட பிறந்தவங்கள பங்காளிகளா தான் இருக்கிறாங்க. அதாவது சிறு வயதிலே ஒட்டி உறவாடுகிறோம். அவரவர்களுக்கு என்று மனைவி குடும்பம் என்று வருகின்ற போது ஒருவரை பார்த்து இன்னொரு பொறாமைப்படுகிறோம், சண்டை போடுகிறோம். அப்ப என்னாச்சுங்க? சின்ன வயதிலே கூடி வாழ்ந்த வாழ்க்கை என்ன? வறண்ட நிலையிலே பகை கொண்டு நீதிமன்றத்தின் வாசலிலே நிற்பது என்ன காரணம்? பணத்தின் மீதுதான் பக்தி என்ற பின் பந்த பாசமே எதலா, பதைக்கும் நெஞ்சினை அணைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா.
எங்கேயோ போறோம், கஷ்டப்படுறோம், யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, அவர் மீது நம்ம நட்பு பாராட்டுகிறோம், அன்பு பாராட்டுகிறோம். எனவே பிறப்பால் தொடரும் உறவெல்லாம் உறவல்ல, அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது. கூட பிறந்துட்டாங்கிறதுக்காக அன்பும் கருணையும் இருப்போம் நினைக்க முடியுமா? அணைப்பாலும் பிணைப்பாலுமே அது. எனவே வாழ்க்கையை பற்றிய தெளிந்த அறிவை பெற்றுவிட்டால் வசதிகளை பொருட்படுத்தாது உறவுகளை காப்பாற்றிக் கொள்ளலாம். அந்த வகையில் அன்பும் கருணையுமான இறைமையை பெற வேண்டும் என்பதற்காக மகான்கள் பாடுபட்டிருந்தாலும் மகிழ்ச்சி தந்திருக்கின்ற மனவளக்கலை பயிற்சிகள் அற்புதமானவை. மேலும் சில கருத்துக்களை அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், மிக்க நன்றிகள். எல்லாமே அன்புமயம் என்ற ஒரு விளக்கம் மிக தெளிவாக கிடைத்தது ஐயா. நீங்கள் குறிப்பிட்டது போல அதை ஏற்று வாழ்வதுதான் சிக்கலாக தெரிகிறது. நன்றிகள் ஐயா. நண்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், கருத்துக்களை பெறுமாற விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த இன்றைய காலகட்டத்திலே குறிப்பாக மேலை நாடுகளிலே சர்ச்சைக்குரியதாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த கருணை கொலை. அப்ப இந்த கருணை கொலை, இந்த அன்பும் கருணையும் என்ற இந்த விளக்கத்தின் அடிப்படையில் ஐயா இந்த கருணை கொலையை எவ்வாறு பார்க்கலாம்? கருணை கொலை என்பது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஏன்னா அந்த ஜீவன் படுகின்ற அவஸ்தை அதை குறைக்கின்ற ஒரு வழிதான் வச்சுக்கலேன். ஆனா இன்னொரு வகையில இந்த பதிவுகள் அதனுடைய தாக்கம் சொல்றேன் பாருங்க. அப்போ அது கருணை கொலை வருகின்ற போது இந்த பதிவுகள் எல்லாம் எப்படி நியூட்ரலைஸ் ஆகும்? அது வான்காந்தத்துல போய் வாழ்கின்ற மக்களுக்கு சிரமமாக இருக்கும். சரி, அது ஒரு வகையில் இல்லைங்களா? ஒரு வகையில ஒருவரின் துன்பத்தை எல்லோரும் சேர்ந்து பங்கு போட்டுக் கொள்கிறோம், பெருசா தெரியாது. எனவே ஒரு ஜீவன் துன்பத்தில் துடிப்பதை விட அதை அனுப்பி வைக்கிறது நல்லதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அந்த கருணை கொலையில அந்த ஜீவன் கருணக்கொலையை விரும்புவது அவர்களுடைய உண்மையான விருப்பத்திலே செய்கிறார்களா அல்லது அந்த அது அவனை கேட்டா சொல்லுவானே வேண்டாம் அப்படிம்பானே. ஆனா அடிப்படையில் எங்கேயா அது இருக்காது. ஏன்னா எந்த ஜீவனுக்கும் உயிர் வாழ்வதற்கு தான் ஆசை இருக்கும். அது போகணுன்றது ஒரு தவிப்பின் அடிப்படையில் தோன்றுமே தவிர அது ஆத்மார்த்தமாக நாம் போலான்னு யாரும் நினைக்க முடியாது. அது இயற்கை நீதி அல்ல. இயற்கை நீதி அல்ல. அதனால அது இப்ப ஒண்ணும் இல்லை. நம்ம ஜென்ரலா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் சில சமயம் நினைக்கிறோம் இருக்கிறத போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். உண்மையிலே சரி வா போலான்னு சொல்லி ஒருத்தருக்கு கூப்பிட்டா போயிருமா? சரிவா நீதான் கூப்பிட்ட போலாம்பா அப்படின்னு யமதன் கூப்பிடா வச்சுக்கோமே, யாராவது போயிருவோமோ கூட? சும்மா ஒரு பேச்சு சொன்னா வந்துடுதான்னு கேட்போம் இல்ல? அது போல ஜீவனின் அடிப்படை உணர்வை உயிர் வாழ்தான் சர்வைவல். அது மட்டும் இல்லைங்கய்யா, வள்ளுவர் சொல்லுவாரு, துன்பம் அதிகமாக ஆக
ஒரு ஜீவனுக்கு, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மீது பற்று அதிகமாகின்றார். அதாவது இழத்தோறும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தோறும் காதலிக்கும் உயிர் அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஒரு வார்த்தை மாறுதுன்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு குறள் இருக்குது. இழத்தோறும் காதலிக்கும் சூதே போல். அதாவது சூது அதிகாரத்துல நம்முடைய வாழ்க்கையை இணைச்சு சொல்றாரு வள்ளுவர். சூதாட்டத்துல பணையப்பொருள் இழக்க இழக்க ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும். ஜெயிக்கிறவன் ஒரு கட்டத்துல இன்னைக்கு வசூல் போதுன்னு எழுந்திருவான். ஆனா தோற்பவனும் எழுந்திருக்கவே மாட்டான். ஏன் ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகிறது என்றால் 2 காரணம். சூதாட்டத்திற்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் யார் போறாங்க? உழைக்காமல் சம்பாதிக்கணும்னு ஆசை உள்ளவன் தான் போவான், இல்லைங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட் என்ன, இவ்வளவு இதுல போட்டு இவ்வளவு வந்துச்சுன்றானே, நீ என்ன அது கஷ்டப்பட்டியா, பாடுபட்டியா, உழைச்சியா? உனக்கு அந்த பணத்துல என்ன உரிமை இருக்குது? அப்போ இது உலகத்துல ஒரு லீகலைஸ்டு கேம்பிளிங், சட்டப்பூர்வமான சூதாட்டம் தான் ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் ட்ரேடிங் எல்லாமே. அப்போ சூதாட்டம் என்பதே உழைக்காமல் குறுகிய காலத்தில் அதிக பணம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசை உள்ளவன் போகின்ற இடம் சூதாட்டம். சரிங்களா? சரி, சும்மா போனா ஆடு விட்டுருவானா? கையில கொண்டு போனதான் உள்ள விடுவான். அப்போ பணைய பொருள் எடுத்துட்டு போகணும். இப்போ உள்ள போகும்போது என்ன நினைக்கிறான், இதை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் போறான். இப்ப நிறைய சம்பாதிக்க முடியாமல் போனது லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், இல்லைங்களா? லாஸ் ஆஃப் ப்ராஃபிட். கைப்பொருள் இழந்தது இன்னொரு லாஸ். அப்ப 2 வகை நட்டத்தை பிடிக்கிற வரைக்கும் அவன் ஆட்டத்தை விட்டு எந்திரிக்க மாட்டான். இதே போல வாழ்க்கை என்பதும் துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியில் லயித்து பேரின்பத்தில் திளைப்பதுதான் வாழ்க்கை. இதுல இன்ப துன்பத்திலேயே மாறி மாறி ஒன்று கொண்டிருந்தால் அந்த ஆத்மா இன்னும் நிறைய பேர் இல்லையே. அதனால் துன்பத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் வாழ வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருக்கும். சரிங்களா ஐயா? ஆமா, சரி ஐயா, புரிந்தது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கின்ற போது ஐயா, இந்த கருணை வந்து அது இயற்கை விதிகளுக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது நெகட்டிவ் ஆயிடுது இல்லையா? அப்பாற்பட்டதால அதால அது முடிவெடுக்கல, நாம முடிவெடுக்கிறோம். இது பாதுகாக்க முடியாது, நிம்மதியா வாழ முடியாது, இப்படியே தவிச்சிட்டு கூட போய் சேரட்டுமே என்று நாம் கருணை கொள்கிறோமே தவிர அந்த ஜீவனுக்கு போகணுன்ற ஆசை இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி என்றால் பாவம் என்று தான் சொல்லலாம் ஐயா. பாவம் சொல்ல முடியாது. பாவம் என்பது என்னன்னா, நம்முடைய லாபத்திற்காக ஒன்றை துன்புறுத்துவதுதான் பாவம். இல்ல நமக்கு என்ன லாபம்? நமக்கு லாபம் இல்லை. அதே லாஜிக் ஐயா இப்ப கருணைக்குறைக்கு பதிலாக அபோஷன், அது ஒரு அபோஷன் அந்த 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 வாதமும் ஒன்று இப்ப இருக்கிறது ஐயா. அபோஷன் சரியா தவறா? அது தவறுதான். ஆனாலும் அதாவது சின்ன சின்ன தவறுகள் செய்யாம வாழ்க்கை இருக்குமா? அதனால இன்னொரு ஆங்கிள் பார்த்தா அதை ஏத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ இந்த உலகத்துல வாழ்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யாராவது நிம்மதியா நிறைய வாழ முடியுதா? போட்டி, பகை, பொறாமை நிறைந்த உலகம். ஒரு குழந்தை பிறந்து இயல்பாக வாழ்ந்து சாக முடியாது. அது படிச்சு திறமைகளை காட்டி வெற்றி பெற்றால் தான் வாழ்க்கை லகுவாக இருக்கும்.
இல்லைன்னா பிச்சை எடுத்து தான் வாழணும், இல்லைங்களா? ம்ஹும். அப்போ இந்த திறமைகளை வளர்த்து கொள்கின்ற போட்டியில கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா மனசுல நிக்க மாட்டேன்றது. அப்படி போது நம் மீது நமக்கு தாழ்வு மனப்பான்மை, கோபம் வரும். கடைசி வரைக்கும் நம்ம விட அவன் பாரு எவ்வளவு நல்லா இருக்கிறான்ற அந்த கம்பேரிட்டிவ் மைண்ட் வந்து போறதே கிடையாது சாகிற வரைக்கும். அப்போ வாழ்க்கை என்பது ஒரு தண்டனையா தான் இருக்குது. ஆமா. அப்போ இது 3 மாசத்திலேயே அபார்ஷன் பண்ணது பரவாயில்ல தானே? ம். இதுவும் ஒரு வகை கருணை கொலை தான். ஓகே. கதை கேட்டேன் ஐயா. அதே இந்த லாஜிக் நான் கேட்க வந்து இந்த பிறக்கின்ற போது பிறந்த குழந்தைகள் இப்போ இந்த டவுன் சிண்ட்ரம் அது போன்ற எந்த விதத்திலுமே அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாத அவர்களுக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கின்ற போது ம். அதிலே அந்த கருணக்கொலை எண்ணம் இங்கே வரவில்லை, எந்த இடத்துலையும் வரவில்லை. ஆனால் அப்படியும் ஒரு சிந்தனை உண்டு. ஆமா, சில பேர் வந்து ஏத்துக்கிறாங்க. ம். இப்ப எத்தனையோ பேர் வந்து இது போல ஒரு பொதுவான வாழ்க்கைக்கு வாய்ப்பு இல்லாத குழந்தைகளை கூட பெற்றோர் வளர்த்துட்டு இருக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க. அப்ப பெற்றோருடைய வயசு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போயிடும். பெற்றோர் முடியறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போயிடும். இப்படி இருக்கத்தான் செய்யுது. ஸோ இதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்றால் நான் வந்து இயற்கையோடு ஒத்து வாழணுங்க. ஏன்னா இயற்கை விதி இருக்கு பாருங்க, ஆமா. பரிபரி ஆக்ஷன். அது அதுல வந்து தயவுதாட்சண்யம் கிடையாது. யா. யார் செய்தாலும் செயலுக்கு தக்க விளைவு தான் அதோடைய விதி. இது. ம். இதுல வருத்தப்படுறாங்களா, மகிழ்ச்சி அடைகிறாங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ அந்த விதியை புரிந்து கொண்டு மதித்து வாழ்வதுதான் வாழ்க்கை. ஸோ இது எல்லாம் வந்து கற்றுக் கொடுத்த காலம் குருகுல கல்வின்னு வச்சிருந்தாங்க அந்த காலத்துல. ஆனாலும் எல்லோருக்கும் அந்த கல்வி கிட்டவில்லை. ம். அப்ப என்ன செய்தாங்க? எல்லோருமே அறிவொளியாக்க முடியாது, அறிவார்ந்தவர்கள் ஆட்சி செய்தாலே எல்லோரையும் பாதுகாத்துடலாம் அப்படின்னு ராஜா, ராஜகுரு என்று 2 பேர் நல்லவரா இருந்தா போதும், ஒரு நாட்டையே வந்து நல்லபடியா பராமரித்து விடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் வந்தது. இப்ப அந்த நிலை மாறி இன்றைக்கு ஜனத்தொகை மல்டிபிள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு, 1 2 3 பெருகாது, 2 4 ஆகி 4 16 ஆகி 16 256 ஆகி, எக்ஸ்போனென்ஷியல். இல்லைங்களா? ஆமா, இப்படி எக்ஸ்போனென்ஷியல் growth. மல்டிபிள் growth ஆகும்போது ஜனத்தொகை வந்து குறுகிய காலத்திலேயே அதிகமா பெருகிறோம். ஆமா. இதுல கீழ்த்தட்டு மக்கள் அதிகமாகிற போது, கீழ்த்தட்டுன்னா நான் பொருளாதாரத்தை சொல்லல, சிந்தனை இல்லாத மக்கள் எண்ணிக்கை அதிகமாகிற போது பாவங்கள் அதிகமாகும், பரித்துணல் வாழ்க்கையாக மாறி போகும். இப்போ உலகத்துல பாருங்களேன், எல்லோருமே பரித்துண்டுதான் வாழ்றாங்க. ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல யாருக்கு என்ன தேவை இருக்குங்க? இருக்கிற காலத்திலயாவது மக்களுக்கு நல்லா செய்யலாம்னு தோணுதா? இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு மந்திரிகிட்டையும் 1 லட்சம் 10 லட்சம் கோடி வச்சிருக்கலாம் சொத்து. இதெல்லாம் பராமரிக்கவே முடியாது அவனால, அந்த அளவுக்கு செல்வம் இருக்கு. சரி, சேர்த்தாச்சு, வச்சுக்க அப்படியே. இனி மேற்கொண்டு இந்த வினாடி முதல் நான் ஒரு சிறப்பான ஆட்சியை தருவேன், லஞ்சம் ஊழல் செய்யாம மக்கள் நன்மை பெறக்கூடிய வகையில நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? இல்ல எந்த செல்வந்தனாவது எனக்கு இவ்வளவு வந்துருச்சு, இது போதும், என்னுடைய பரம்பரைக்கு இது போதும், இனி மேற்கொண்டு வரக்கூடிய லாபத்தை மக்கள் நன்மைக்காக கொடுப்பேன், என்னுடைய தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கூடுதலா சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற யாரா இருக்கானா? சோ ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், ஆன்மீக உள்ளவங்க கூட சொல்ல மாட்டேன், ஆன்மீகத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு சிலரை தவிர மற்ற எல்லோருமே திருடர்கள் தான். அப்போ உலகமே திருட்டு உலகமா தான் இருக்குதுங்க. இப்ப இதுல யாரு பிடுங்குறான்னா அவன் திறமைசாலி.
யார் இழந்து விடுகிறானோ அவன் ஏமாளி. அப்ப ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை முறை. இதுல நிம்மதி எப்படி கிடைக்கும்? அதனால்தான் சொல்றேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது அந்த குழந்தைக்கு தாய் தந்தை விதிக்கின்ற ஆயுள் தண்டனை அப்படின்ற இல்லைங்களா ஐயா? ஆமா. ம். நன்றி ஐயா. அடுத்து ஜனாரையா நம்ம கையெழுத்து கொண்டிருக்கீங்க. அது பரவாயில்லையே ஐயா, வாழ்க வளமுடன். இந்த வாழ்க கேள்வி வளமுடன் வந்து ஐயா. இந்த எண்ணங்கள் வார்த்தைகளை பற்றி தானே ஐயா இந்த கேள்வி வந்து. இப்ப ஐயாவோட கதை கேட்கல கவனிச்ச விஷயம் வந்து, இப்ப சிலர் வந்து எல்லாம் அந்த இப்ப ஐயோண்டு கத்தக்கூடாது என்றாது யமன் அம்மாண்ட வேறவர் வந்துடுவாருன்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. அதாவது வைப்ரேஷன் ஐயா, ஆஹா, வைப்ரேஷன் இருக்குல்ல, பாசிட்டிவ் ஆமா நெகட்டிவ். ஆமா, எப்பவுமே அன்பான சாந்தமான நல்ல அதிர்வுகள் தான் இருக்கணும். இங்க வந்து இந்த டிவி அதிகமா பாக்குறதே கூடாதுன்னு சொல்லுவேன். அதுல அது குறிப்பா இந்த சீரியல் எல்லாம் பார்க்க கூடாது. சீரியல்ல வந்து வாழ்க்கையில் எத்தனை குற்றங்களை செய்ய முடியுமோ அதை பத்தி தான் காட்டுவான். ஒரு சுகமா மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக அந்த தொடர்ல வந்து எத்தனை நேரம் பாத்தீங்கன்னா வெரி நெக்லிஜிபிள் டைம் தான் வந்து ஒரு சந்தோஷமான காட்சியை காட்டியிருப்பான். மற்றது போற பகை, வாதாட்டம், ஏமாத்து வேலை, பித்தலாட்டம், கொலை இதைத்தான் காட்டுவான். இது எதுக்கு நம்ம பார்க்கணும்? இது நம்முடைய கருமயத்துல போய் பதியும். அதே சூழ்நிலை வருகின்ற போது அதே டயலாக் வரும் பாருங்க. டிவி பார்க்கணும், கவனிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலை வருகின்ற போது அதுல பேசின டயலாக் அப்படியே வரும். அப்ப எந்த ஒன்றும் பொழுதுபோக்கு அல்ல, உள்ள பதியுது. அதனால்தான் நல்லதை பார்ப்பது, நல்லதை கேட்பது, நல்லதை பேசுவது, நல்லதை படிப்பது, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை. ஐயா, அதுக்கு மேல நான் கேட்க வந்து இப்ப சில பேர் வந்து அந்த சில வேளை துன்பம் கூடைக்கல அப்படியே அந்த இது கூடைக்குல வந்து கடவுளை என்ன கொண்டு போவதுன்றது சொல்லி கத்துவாங்களே ஐயா. அதான் பேசணுமே ஐயா கிட்ட பேசும்போது, யாருக்கு சொல்லுவானு தவிர உடனே யமதர்மன் வந்து வா போலான்னு சொன்ன போயிருவானா? ஆமா, ஆனா அவங்க அப்படி சொல்றதால சொல்றான், கடவுளை போக கூப்பிட்டுக்கன்னு சொல்றான். கடவுள் வந்து முன்னாடி சரி வா போலான்னு சொல்ற வந்து போயிருவானா? ஆமா ஐயா, ஒரு ஜோக்கா கூட அது போட்டிருந்தாங்க. இல்லைன்றதான் சொல்லிட்டு இருக்கிறான், இருந்தா சொல்ல மாட்டான். ஆமா ஐயா, அப்படித்தான் ஒரு ஜோக்கா கூட போட்டிருந்தாங்க. அது ஒரு ஃபியூனரல் ஒன்றுல ஒரு அம்மா கத்துறாங்க, கோட் டேக் மீ வேண்டு. அவங்க உண்மையில கோட் வந்து கம் வித் மீ அவங்க வேற சீன் மாட்டேன். அது இல்லையே இந்த அப்படி சொல்ற வார்த்தைகள் வந்து இந்த துன்பம் இதுன்னு சொல்றாங்க தானே, ஐயோ கடவுளை என்ன கொண்டு போண்டு அப்படியே சொல்ற வெளிப்பாடுதான். அந்த வார்த்தைகளுக்கு ஐயா ஒரு மதிப்பு இருக்கு தானே. அதால அவங்களுக்கு பிற்காலத்துல துன்பங்கள் அப்படி வருமா அந்த வார்த்தைகளை அவங்க சொல்றதால? இல்ல அப்படி பார்த்தா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன எஃபெக்ட்னு பார்த்துட்டே போனாங்க ஐயா. இருக்கும், அதில் நெக்லிஜிபிள் சைஸ்ல வரும். எப்படி அணுக்கள் கூடி அண்டமான மாதிரி எல்லாத்துக்கும் எஃபெக்ட் இருக்கும், ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதோடைய எஃபெக்ட் இருக்கும். பட் இது ஒரு விளைவாக வருவதற்கு இது போன்ற எத்தனை துகள் சேர்ந்தால் ஒரு இயக்கத்துக்கு வரும் இல்லைங்களா? ஸோ முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்கன்றதுதான் அறிவுரை. ஆனா சில தவிர்க்க முடியாத துன்பங்கள் வருகின்ற போது, சோகம் வருகின்ற போது, இதை விட எனக்கு கூட்டி போயிட்டா பரவாயில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வருவது இயல்புதான். அதுல நெகட்டிவா பாசிட்டிவான ஆராய்ச்சி பண்ணி போனோம்னா அது அவ்வளவு பெருசா கிடையாது, விளைவு சொல்ல முடியாது. நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து தனா ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய கேள்வி ஐயா, அந்த போன முறை துரியன்குரல் 44 வந்து அதை நான் அதுக்கு முதல்ல அதை பற்றி பேசியிருக்கிறோம். அதாவது வந்து டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதுக்கு ஐயா இப்ப நான் லௌகீக வாழ்க்கை உலகத்துல இந்த அனுபவத்தின்படி பார்த்திருக்கிறேன். அதாவது வந்து
இப்ப நீங்க அதை சொல்லும்போது இன்னொரு வார்த்தை பாவித்தீர்கள். அதுதான் கேட்கணும். அதாவது வந்து இந்த டொலரன்ஸ், அட்ஜஸ்ட்மென்ட், சாக்ரிஃபைஸ் இருந்தால் உலகத்தில் இன்பமா வாழலாம் என்று சொல்லி ம், அதுல இன்னும் அதுல நான் அதை பற்றி அப்படி முடியுமா இருக்க முடியுமான்னு அதிகதானே சிந்திச்சிருக்கலாம். அது ஒரு வேர்டு ஒன்று போட்டீங்க நீங்க. ஓரளவுக்கு ஓரளவுக்காவது பின்பற்றினால் தான் அப்படின்னு ஓரளவு உண்டு அப்படின்னு வேர்டு ஒன்று பாவிச்சிருக்கிறீங்க. ம். அப்படி என்னும் பொழுது அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால், நாங்கள் அப்படியே 100% டொலரன்ஸ், அட்ஜஸ்ட்மென்ட், சாக்ரிஃபைஸ் என்று போகும் பொழுது, நான் என்னுடைய அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். பெரும்பாலும் சந்திச்சவர்களை பார்த்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவுக்கு டொலரேட் பண்றீங்களோ பண்ண அதாவது வந்து சொல்லுவாங்கள், அந்த தோல்ல இருக்க விட தோல்ல இருந்து கொண்டு காதை கடிப்பான். பின்னாங்கால கழுத்தையும் எடுத்து போடுவாங்க மனிதர். ம், அப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்ப நான் கன்னடத்துல ஆப்ஷனலா வேலை செய்ய பார்த்திருக்கிறேன். சமுதாயத்துல அப்படி எல்லா இடத்திலும் பார்த்திருக்கிறேன் நான். இந்த ம். நீங்கள் எவ்வளவுக்கு டொலரேட் பண்றீங்களோ, அத பண்ண அவனும் எவ்வளவுக்கு அட்வான்டேஜ் எடுக்க வேணுமென்ற ஆமா சிந்தனை ஆமா ஆமா. மற்றும்படி இவனோட இவ்வளவு அதுக்காகத்தான் என்ன சொல்லுவாங்க நாங்கய்யா, இப்போ ராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு சாது வந்து ஒரு பாம்பு கடிக்க வரும்போது எதுக்கு எல்லாத்துக்கும் கடிக்கிற, அது பாவம் இல்லையா அப்படின்னு அதுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாராம். அப்ப பாம்பு யாரையும் கடிக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாரும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மறுபடியும் ஒரு நாள் சாது அந்த பக்கம் வரும்போது பார்த்தா அந்த பாம்பு குற்றுயிரா கிடக்குது. ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். நீங்க தான் யாரும் கடிக்க வேணாம் சொன்னேன், அதனால நான் யாரையும் கடிக்கிறது இல்லை, அதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாரும் வந்து கல்லில் அடிக்கிறாங்க. அப்ப சாது சொல்லுவார், நீ கடிக்க வேணாம் சொன்னேனே தவிர சீர வேண்டாம்னு சொன்னா, உன்னை காப்பாத்திக்கணும் சொன்னா நீ சீரித்தான் ஆகணும். ஆனா அடுத்தவனுக்கு கடிச்சுன்னா அடுத்தவன் துன்பமா போகும். அப்ப தன்னை காத்து கொள்வது தவறு அல்ல, பாவம் அல்ல. நீ கடிச்சா அவன் அடுத்தவன் உயிர் போகும், அது பாவம், அது செய்யாதுன்ற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு வந்து நம்மைலாம் காப்பாற்றி கொள்ளவில்லை என்றால் நீங்க சொன்ன மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அதுவும் குறிப்பா ஆபீஸ்ல பப்ளிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. அதாவது இப்போ என்னுடைய அனுபவம் அதுதான். சின்சியரா ஹானஸ்டா இருந்தோம்னா அவர்கிட்ட கொடுப்பா அவர் செஞ்சு கொடுத்துருவாரு, அவர்கிட்ட கொடுப்பா அவர் செஞ்சு கொடுத்துருவாரு, அவர்கிட்ட கொடுப்பா அவர் செஞ்சு கொடுத்துருவாரு அப்படின்னு 2 ஆள் 3 ஆள் வேலையை நம்ம மேல சுமத்திடுவாங்க. இப்போ மேனேஜர் நம்ம வந்து இவர் ஸோ எஃபிஷியன்ட் ஹேண்ட் தெரியுங்களா, இவர் மாதிரி 10 பேர் இருந்தா போதும் பாரு, அந்த பெருமைக்கே நம்ம வேலை செஞ்சு நாசமா போயிடுவோம் இல்லைங்களா? ஆமையா, அதான் ஐயா, அதான் ஐயா கேட்டேன். அதுதான் உலகம் அது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நான் ரிட்டையர் ஆகிட்டேன். இல்லையா என்று சொன்னா நான் இப்ப அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொன்னா, நான் ஒர்க் பண்ணும் பொழுது ஐயா ஒரு ஸ்டோரோட சூப்பர்வைசர் இருந்தார். அவருக்கு என்ன விட ரிட்டையர் பண்ற டைப் வயசுல இருந்தவர். அவர் என்ன வேலையை சொன்னாலும் இந்த பண்ணுவாரு, ஆனால் வேலை நடக்காது. ஒரு வேலை இப்படி ஒரு கிழமையாக போய் லாஸ்ட் டே வந்து நான் அவருக்கு சொன்னது வந்து, நாளைக்கு இந்த வேலை முடியாட்டி யூ வில் பி அவுட், அதோட சரி வேலை அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஈவினிங்கே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சது. அப்ப ஆடா போனதே அந்த வேலை முடியுது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த எவ்வளவுக்கு பொறுமையாக இருக்கிறோமோ இருக்க இப்பத்திய உலகத்தை பார்த்தால், இப்ப நீங்கள் பொறுமையா இருக்கிறீங்க, சக்ரிவேஸ் பண்றீங்க, பண்ண அடுத்தது கூட எதிர்பார்ப்பாங்களே தவிர எங்களுக்கு அதைத்தாங்கய்யா இது வந்து பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்ல முடியாது. யார் வேலை செய்யறாங்களோ அவங்ககிட்ட வேலை வாங்குறது வந்து திறமை கிடையாது, நிர்வாக திறமை கிடையாது. மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ் இல்லையா? அப்ப யார் வேலை செய்யலையோ அவனை வேலை செய்ய வைக்கணும். யார் அதிகமா செய்யறானோ அவனை கொஞ்சம் ஒரு நல்ல புக்ஸ்ல வச்சுக்கலாமே தவிர அவன் மேல தேவையெல்லாம் கூட லோடு ஏற்றக்கூடாது. பட் இது வந்து சாத்தியம் இல்லை. எல்லாரும் மேனேஜர் ப்ரொமோஷன் வந்துடுறாங்க. அப்ப அவன் என்ன பண்றான், நமக்கு திறமை இல்லை ஆனா வேலை நடந்தாகணும், என்ன பண்றான், யார் செய்யறாங்க அவன் மேல கொடு, செய்யலையா அவனை ஓட்டுரு. இதுதான் வந்து உலகத்துல நடைமுறையா இருக்குது. ஏன்னா மேனேஜ்மெண்ட் வந்து அவ்வளவு ஈஸியான டாஸ்க் கிடையாதுங்கய்யா. அது வந்து ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுன்ற மாதிரி அது எல்லா டெக்னாலஜி தெரிஞ்சிருந்தா தான் மேனேஜ்மெண்ட் போக முடியுமே தவிர
வெறுமனே ப்ரொமோஷன் மட்டும் டெஸ்ட் எழுதி இன்டர்வியூ பாஸ் பண்ணி மேனேஜராக வந்துட்டான்னா அவனுக்கு என்ன திறமை இருக்கும்? அதான் சொல்லுவேன், இன்னர்வியூ தெரியாத இன்டர்வியூ பண்ணுவான் இல்லையா? இன்னர்வியூ தெரிஞ்சாத இன்டர்வியூ பண்ண முடியும். இன்னர்வியூ தெரியாத இன்டர்வியூ பண்ணினா எப்படி தெரியும்? இல்லைங்களா? பேசிக்கலி இன்னர்வியூ, அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூ. இவனுக்கு இன்னர்வியூ தெரியாது என்னன்னு. அப்போ இவன் வந்து இன்டர்வியூ பண்ணி தேர்ந்தெடுத்து இவன் சூப்பர் ஆளுன்னு போடுறான். அவனை விட திறமை மிக்க ஆட்கள் எல்லாம் அவனுக்கு கீழே இருப்பாங்க இல்லைங்களா? அது நடக்குது ஐயா. அதுதான் காரணம். இன்னொரு விஷயம் ஐயா சொல்லணும்னா, அந்த சிவாஜியா அந்த கர்ண கொலையை பற்றி கேட்டிருந்தார். அப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. அதுல கருத்து என்ன சொன்னாங்க, இப்ப ஒரு 3-4 months ஒரு 4 months இருக்கு. அது ஒரு மரண சடங்கு, ஒரு ஃபியூனலுக்கு போனாரு. அந்த அது என்ன சொன்னா, அது கர்ண கொலை. அவ வந்து கிறிஸ்டியனாக்கள், கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவருக்கு த்ரோட் கேன்சர் 10 years அவருக்கு பண்ணி கொண்டு இருந்து கடைசியில அது அவவே ரிக்வெஸ்ட் பண்ணி அவருக்கு அந்த கடைசியில பேச முடியாம வந்துட்டு கையால எழுதி அவ ரிக்வெஸ்ட். அவர் நர்ஸா இருந்தவர் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த கருணை கொலைக்கெல்லாம் அப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் பண்ணி ஒரு டேட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த டேட்டுக்கு அந்த டேட் கொடுத்தா அந்த டேட்டுக்கு மேல ஹஸ்பண்ட் பர்த்டே இருந்தது. அப்ப பிள்ளைகள்லாம் அந்த பர்த்டே எல்லாம் முடிச்சு இல்ல அந்த பர்த்டேக்கு பர்த்டே இருந்தா எல்லாம் பர்த்டே முடிச்சு கொண்டு செய்வோம்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு கேட்க அந்த லேடி சொன்னா இல்ல அதுக்கெல்லாம் பொறுப்புக்க தேவையில்லை, அதுக்கு முதல்ல சிதறவணும் அப்படின்னு அவருக்கு அந்த மனம் அப்படின்னு செட் ஆச்சு. அவன் சவரிங்காலும் என்னன்னு தெரியல. அப்போ பூர்ணமாக மனதால வந்து அவ்வே சொல்லி அவ்வே எல்லாம் எழுதி காட்டி எல்லாம் செய்து அப்ப அதை நான் சொன்னாங்க. பிள்ளைகளை நான் கேட்டு நான் எனக்கு தெரியும் ஆக்களை. அப்ப சொன்னாங்க ஒரு காலையில வந்து ஒரு 9:15 ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிற சொன்னாங்களாம். இவங்கெல்லாம் கிட்டு 9:15 போய் ஒரு 15 minutes சொன்னாங்க. அந்த ரூம்ல வச்சு அந்த சலையின் மாதிரி வைத்தினாங்களா இது பீஸ்ஃபுல்லான நல்ல ஒரு அவங்களும் அந்த அவங்க எல்லாரும் கவலைப்பட்டதா தெரியல. அந்த ஃபியூனரல் எல்லாரும் ஸ்பீச் எல்லாம் செய்தாங்க. பார்க்கும்போது அது ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் மாதிரி எனக்கு பட்டது ஐயா. ஏன்னா இதுல ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க, அதற்குள் இவங்க மைண்ட் செட் மாறலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஆமா, இல்லைன்னா சொன்ன போதே முடிச்சிட்டோம்னா கதை முடிஞ்சது இல்லை. அப்ப ஏன் டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க? ஸோ அதற்குள் மனமாற்றம் வந்து நான் இருக்கேன்னு சொன்னா அது வந்து கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கான வாய்ப்பு தான் அது. அப்ப இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலேயே அந்த ஆத்மா வந்து அது தானாக விரும்பி தானாக பியூராக அப்படி போகுது. அந்த அது எந்த இவங்கெல்லாம் ஆமா 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 அந்த உண்மை நடந்த விஷயம் ஐயா, அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து ஸ்டேபிளா அந்த தாட்ல வந்து நிக்கிற போது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் அக்செப்ட் பண்ற போது எல்லோருக்குமே வந்து ஒரு நிறைவான ஒரு முடிவாக வந்துருது. அப்போ தவிப்பு இருக்காது. ஆனா ஐயா அதுல இந்த என்னன்னு சொன்னா இப்ப அவன் ஹஸ்பண்ட் தான் அதை பின்னிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை விட்டு கர்ம வினை. ஆமா ஆமா ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். ஓகே, வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் குருவின் குரல் வகுப்பு 45 மிக சிறப்பாக நமக்கு நடத்தி தந்து எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களையும் தந்த முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு